பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த 2 பசங்க குறிப்பாக அவங்க பேர் இப்போ நிஜ பேர் இப்போ தான் சொன்னாங்க, பொன்வேல் ராகுல் அப்படின்னாங்க. ஆனால் நான் அவங்கள எப்பயுமே சிவனேந்தா சேகராகவே என் மனசில் எப்போயுமே ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா சில கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நம்மளை மீறி கேரக்டராகவே ஒரு மாதிரி பதிஞ்சிரும். அந்த 2 பசங்களை பார்க்கும்போது அந்த வறுமை, அவங்க லைஃப் ஸ்டைல் அது என்னவா இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்கிற ஒரு 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 பசங்களை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. முடிச்சுட்டு அதான் கிளம்பும்போது அண்ணன் வந்து வந்ததுக்கு நன்றி கவின் அப்படின்னாப்புல. நாங்கள் தான் நன்றி சொல்லணும், நீங்கள் ஏன் நன்றி சொல்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். அதே மாதிரி சினிமாவில் வந்து இந்த கலை மக்களுக்கான ஒரு கலை, அதை மக்கள்கிட்டே எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சில இயக்குனர்கள் தான் இருக்காங்க. அதில் என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து எல்லா பெரியவங்களுமே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது அதுதான் ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். மற்றபடி வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. வாழை படத்தை வந்து சற்றப்போ ஒரு வாரத்துக்கு முன்னே தான் இந்த படத்தை பார்த்தேன். கண்களில் கண்ணீர் மல்கி கசுந்துருகி என்ற வார்த்தை அடிக்கடிக்கு கேள்விப்பட்டிருக்கோம். வாழை படத்தை பார்த்த பிறகுதான் அது உண்மையா, நிஜமா, சத்தியமா, உண்மையா, உணர்வுபூர்வமாக இருந்தது. இதில் பங்கு கொண்ட ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்து வாழ்ந்திருக்கிறார்கள். எனக்கு நான் பள்ளி பிராயத்தில் 1957, 58, 59, 60 அப்படி போயிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து என் கண் முன்னாடி வந்து இங்கே இருக்கக்கூடிய படத்தில் இருக்கக்கூடிய மாணவனும் ஆசிரியும் கலந்துரையாடிய அந்த காட்சிகள்லாம் எனக்கு எட்வினா ஞாலி ஒரு டீச்சர் அடையாளம் காமிச்சது, பிலோமினா டீச்சரை காமிச்சது, அற்புதமேரி டீச்சரை காமிச்சது, கங்காபாய் டீச்சரை காமிச்சது. இவங்களோடு நான் பயணித்த காலத்தெல்லாம் அசைப்போட்டு பார்க்கும்போது இந்த படம் பிகினிங் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கலகலன்னு என்டர்டெயின்மெண்ட்டாக போகும், சிரித்து சந்தோஷப்படணும். அப்படி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் திடீர்னு டைரக்டர் அவருடைய திறனுக்கு எடுத்தும் போய் நம்மளை வந்து அப்படியே கட்டி போட்டார். கிளைமாக்ஸ் அவர் 10 நாள்னார் பார்த்தீங்களா, அது உண்மையாக ஒன்று. இயக்குனர் மிஸ்கின் கூட என்கிட்ட சொன்னார், தவிர்க்க முடியாத சக்தி இந்த திரையுலகத்தில் மாரி செல்வராஜ் வந்துட்டாங்க சார், எழுதி வச்சுங்க, மிக மிக உயரிய இடம் அந்த தம்பிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை நான் வந்து படம் பார்க்கும்போது உண்மையிலே அந்த வார்த்தை மெய்ப்பத்துது. உடனே மிஸ்கினுக்கு ஃபோன் பண்ணி நீ என்ன சொன்னியோ அதுதான் அந்த படத்தில் இருக்குது, அதே மாரி செல்வராஜ்கிட்டையும் சொல்லி புலங்காங்கி அடைஞ்சேன். கிளைமாக்ஸ்னால் அதாவது கனத்த இதயத்தோடு வருவாங்க தெரியுமா, அந்த நிலை தான் எனக்கு. படம் பார்த்துட்டு வந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் என்னால் வந்து பேச முடியல. மாரி செல்வராஜை கட்டி அணைச்சேன். என் கண்கள் பனித்தது. அந்த பனித்த கண்களுக்கு விடை இது மாபெரும் வெற்றி அடையும், பல விருதுகளை அள்ளி குவிக்கும். இந்த படத்துக்கு வந்து உழைப்பு சத்தியமாக தெரிகிறது, அது படம் பார்க்கும்போது தெரியுது. வாழை இலை பார்க்கும்போது இனி இந்த படத்தை பார்த்த பிறகுதான் வாழை இலைக்கு ஒரு சாப்பிட உட்காரும்போது அதுக்கு ஒரு மனசில் வந்து ஒரு பூஜை பண்ணக்கூடிய நிலைமைக்கு இருக்குது. பூஜைக்கு நம்ம வைப்போம், ஆனால் மனசால் பூஜிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த வாழைக்கு வருது. பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு உதாசீனமாக அப்படி போடுவோம் இல்லையா, அந்த பழத்தை போடும் போகிறது கூட மனசு எனக்கு வாழையை பார்த்த பிறகு அந்த சுமைதாங்கியாக அந்த சுமந்தாங்களை நான் எல்லாருக்கும் இன்னைக்கு காலையில் கூட கலையரசன் பண்ணே நீ வாழ்ந்துருக்கிறடா அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்குது, உண்மையாக இருக்குது. இதில் ஒன்று இது வந்து நான் ரிலீஸ் பண்ண வேண்டிய படம், ஆனால் அதில் ஒரு பெரிய பங்கு தம்பி திலீப் சுப்ராயன் அதை பங்கெடுத்திருக்கிறாரு. உண்மையிலே அவருக்கு வந்து தரமான தகுதியான நிர்ணயமான ஒரு படத்தை நீ வந்து வெளியிடுற, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அடித்தளத்தை அமைச்சு கொடுக்கும் இந்த படம். மாரி செல்வராஜ் தான் நான் வந்து சொல்லுவேன், நீ எதுக்கு உன் பேரை கீழே போடுற, பாலச்சந்தர் பாரதி அது மாதிரி மேலே போடியா அப்படின்னு சொன்னேன்.
அந்த சூழலில் வரணும், அவங்களுக்கு அந்த தைரியமும் வரும். இந்த படம் மிக உயரிய படைப்பாக, கலைப்படைப்பாக அத்துணை பேரும் இசையாக இருக்கட்டும், பாடல் வரிகளாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டருடைய வண்ணமாக இருக்கட்டும், கேமராமேன் தேனீஸ்வருடைய, அதாவது ஒளிப்பதிவு மன்னன் சொல்லலாம், இந்த கேமரா வழியாக வந்து நம்மளெல்லாம் அப்படியே இழுத்து கட்டி போட்டிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு காட்சியும் வந்து மிளிர வைக்கிறது, பொளிர வைக்கிறது, அகிலமெல்லாம் ஒளிர வைக்கக்கூடிய ஒரு சூழலை 23 ஆகஸ்ட் உருவாக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் இந்த படம் பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க, அதனால் நான் எதுவும் அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மாரி வந்து டெக்னிக்கலாக முன்னே இருந்ததை விட ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்காருன்றது தெரியுது இந்த படத்தில். ஒரு பெரிய லீப் இருக்குது இந்த படத்தில். அவர் வேர்ல்ட் பில்டிங்கில் மாரியும் ஒரு வேர்ல்ட் பில்டர் தான். அவர் படத்தில் மனிதர்கள் மட்டும் இல்லை, மிருகங்கள், பூச்சிகள், பறவைகள் எல்லாமே அந்த உலகத்தில் ஒரு பார்ட் காட்டக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். அப்புறம் பெரிய இயக்குனர்கள், மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பார்ட்டில் தன் கதையை வந்து ஒரு படமாக எடுப்பாங்க. அப்படி மாதிரி வந்து இந்த படத்தில் அவருக்கு நடந்த அனுபவங்களை அவர் வந்து சட்டை உரித்து அவர் வந்து காமிச்சிருக்கிறாரு. அது எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் அவருக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதை அவருடைய சின்ன சின்ன புனைவுகளோடு காமிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை பற்றி நாங்கள் எல்லாரும் சொல்லலாம். ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு தாஜ்மஹாலை பற்றி நம்ம 1000 பேர் 1000 விதமாக சொல்கிறத கேட்டாலும் நாம் போய் நேரில் பார்க்கும்பொழுது இருக்கிற அனுபவம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். அந்த அனுபவத்தை சொற்களால், விமர்சனங்களால் அல்லது எங்களை போன்ற சக இயக்குனர்களால் கடத்த முடியாது. அதனால் அந்த அனுபவத்தை நீங்கள்லாம் தியேட்டரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிக்குது பிடிக்காதுங்கிறது எல்லாமே ஒரு பர்சனல் ஒப்பீனியன் தான். ஒரே மாவில் சுடுற இட்லி சில பேருக்கு பிடிக்காது, தோசை பிடிக்கும். அந்த மாதிரி விருப்பு வெறுப்பங்களை உங்களோட தான் இருக்கட்டும். அதனால் இதை தியேட்டரில் போய் அனுபவித்து பாருங்கள் அப்படின்றது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. இந்த படம் வெற்றியடைய எல்லாரையும் போல் நானும் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.